மேடையில் அமர்ந்திருக்கும் பெரியவர்களுக்கும் இங்கே வருகை தந்திருக்கும் பத்திரிகை ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். அஞ்சாமை என்னுடைய சினிமான்னு இல்லை, நான் தேர்ந்தெடுத்த நடிப்பு துறைக்கு வந்ததுல இந்த படம் பண்ணதுல நான் ரொம்ப பெருமைப்படுறேன். இந்த படம் ஃபர்ஸ்ட் இதை பார்த்து பேச, இந்த படம் எனக்கு அரசு மூலமாக தான் ஒரு நாள் ஃபோன் பண்ணாரு. இந்த மாதிரி ஒரு சுப்புராம்னு ஒரு டைரக்டர் உங்களை மீட் பண்ணணும், நல்ல கதை அப்படின்னேன். சரி, நான் போக கதை கேட்கும்போது இந்த எதிர்பார்ப்பும் ஒரு கதை எதிர்பார்ப்பு இல்லாமல் தான் கதை கேட்டேன். கதை கேட்ட போது லிட்டரலாக நான் என் குழந்தை அந்த அப்போ தான் வந்துட்டு இருக்கா, டிஸ்டர்ப் பண்ணாதப்போ அங்கே கொஞ்சம் நேரம் இரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன். அழுக ஆரம்பிச்சிட்டேன். பியூட்டிஃபுல் ஸ்டோரி. ஆனால் இந்த கதை நம்ம எப்படி பண்ண போகிறோம், இதுக்கு என்ன பண்ணலாம், எப்படி, ஏன்னா இது ஒரு 4 காலகட்டம். இப்போ அவங்க சொன்னாங்க இல்லையா, 2019 கம்போஸ் பண்ண பாடல் ஷூட்டிங்கு, அதுக்கப்புறம் ஆட்கள் பிடிச்சி ஒரு 6-7 மாதம் சும்மா ஆஃபீஸ் போய் ஒரு செட்டில் திண்டுக்கல்ல போய் ஷூட் பண்ணிட்டு, இப்படி கிட்டத்தட்ட 4 செட்டில் திண்டுக்கல்ல. ஏன்னா என்னுடைய கெட்டப் அந்த லைவா விஷயத்த பார்த்து 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 பண்ண வேண்டியிருந்தது. பிரேக் விட்டு அதுக்கு வந்து அப்படி ஒரு தயாரிப்பாளர் கிடைச்சாங்க. அந்த நாட்களை வந்து யோசிக்காம டைம் கொடுத்து போயிட்டு இருந்தாங்க. ஏன்னா திண்டுக்கல்ல ஒரே செட்டில் முடிக்காம ஒவ்வொரு செட்டிலுக்கு வந்து ஒவ்வொரு இதுவாக எடுத்தோம், அந்த காலகட்டத்தை எடுத்துக்கிட்டோம். அப்போ முதல்ல மம்முட்டி சார் அப்படின்னு நானும் உள்ளே ப்ரொடக்ஷனுக்குள்ளேயே நான் திருநாகர் சாரை மீட் பண்ணேன். அப்போ அவங்க பேசினாங்க, ப்ரொடக்ஷனில் ஹெல்ப் பண்ண முடியுமான்னாங்க. ஆக்சுவலாக நான் இந்த படம் கமிட் ஆனோடனே அந்த டயத்தில் சில படங்களை விட்டுட்டேன். அதுக்கப்புறம் ஒவ்வொரு படத்துக்கும் நான் போயிட்டு வரும்போது, ஏன்னா எனக்கு வருமானம் வரணுங்கிறத போயிட்டு வரும்போது அவங்க வெயிட் பண்ணாங்க, ஏன்னா ஒவ்வொரு காலகட்டம் இருக்கணும்னு. அப்போ அந்த ப்ரொடக்ஷனில் உட்காந்து லொக்கேஷன்லாம் போய் பார்க்க ஆரம்பித்தோம். அப்போ மம்முட்டி சார் இருப்பாங்கன்னா மம்முட்டி சாரை போய் பார்த்து அவர் பண்ணிடுவாங்கன்னா அவங்களும் ரொம்ப இம்ப்ரெஸ் ஆயிடுச்சு, இந்த படத்தை பண்ணிடலான்னு. ஆனால் அவங்க டேட்டும் இங்கே நம்ம வாங்குற டேட்டும் செட் ஆகாமல் அப்புறம் நல்ல அற்புதமாக ரகுமான் சார் வந்தாங்க, அவங்க ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருக்காங்க. இப்போ படம் முடிஞ்சது, பியூட்டிஃபுல்லாக படம் முடிஞ்சது. இந்த படத்தை ஏன்னா நான் நடித்ததில் கொஞ்சம் அதிக பொருட்செலவு இந்த படம். அப்போ இந்த செலவை எங்கே கொண்டு போய் சேர்க்கிறது அப்படிங்கும்போது தான் என்னுடைய நண்பர் இசக்கி அவர் தான் இந்த படம் பார்த்தாரு. அவர் தான் பிரபு சாரை இன்ட்ரடியூஸ் பண்ணி, பிரபு சார்கிட்ட எனக்கு பிரபு சார் அவங்க படம் பண்ணி இருந்த பழக்கம் இருந்தாலும் நான் கேட்கல எதுவுமே. இசைக்கு தான் படம் பார்க்க வச்சாங்க. படம் பார்த்த உடனே அன்னைக்கே முடிவு பண்ணிட்டாங்க, அதை நாங்கள் எடுத்துக்கிறோம் அப்படின்னு. அதுக்கப்புறம் இந்த ட்ரீம் வாரியாரில் இருக்கிற அத்தனை நண்பர்களும் சேர்ந்து இன்னைக்கு வரைக்கும் தோல் கொடுத்துட்டு இருக்காங்க. இதில் இருக்கிற அத்தனை நண்பர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். பிரபு சார் ரொம்ப ரொம்ப நன்றி. உங்கள் கூட இருக்கப்பட்டுன்னு ஒரு எனக்கு ரீசெண்டாக எனக்கு ஒரு வருமானத்திலையும் சரி எனக்கு புகழாகவும் அப்படி ஒரு படைப்பு கொடுத்து மறுபடியும் உங்கள் கம்பெனிலேயே நான் ஒரு நல்ல படத்தை நடிச்சிருக்கேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் ஏன் இதை வந்து நடிகனாக இருக்கிறதுல பெருமைப்படுறேன் அப்படின்னா, முதல்ல இந்த மக்களுக்கு ஒரு குறைகளை மன்னர்கிட்ட போய் சொல்லணும்னா ஆத்மா மூலமா தான் சொல்ல ஆரம்பிச்சாங்க. நடனத்தாலோ நாட்டிய நாடகத்தாலேயோ இல்லை நாடகத்தின வழியாவோ இப்படிதான் சொல்ல ஆரம்பிச்சாங்க. நான் முதல் நடிக்க ஆரம்பிச்சதே கூத்துப்பட்டல நாடகத்துல. அப்போ சோசியல் காஸ், நம்மளுடைய மக்களுக்கு தேவையான சின்ன சின்ன விஷயங்களை நாங்கள் தெருவில் நாடகங்கள் போட்டு சொல்ல ஆரம்பித்தோம், பிரச்சாரம் மாதிரி பண்ண ஆரம்பித்தோம். அப்புறம் எங்களுடைய நாடகங்கள்லேயே மக்களுடைய பிரச்சனைகளை எடுத்து நாடகமாக போட ஆரம்பித்தோம். இன்னைக்கு சினிமாக்கள் வந்து என்னதான் என்டர்டைன்மெண்ட் மீடியா பொழுதுபோக்கு நிறைய இதே மாதிரி நம்ம மட்டும் சொல்லல, நிறைய இயக்குனர்கள் நிறைய கருத்துக்களை சொல்லிக்கிட்டே இருக்காங்க. அப்படி எனக்கு சொல்லப்பட்ட ஒரு வாய்ப்பு தான் இந்த படம். இன்னைக்கு இருக்கிற பிரச்சனையை ரொம்ப அழகா, இதை வந்து எப்படின்னா யாரையும் எதிர்க்கிறாவோ இல்லை யாரையோ ஆதரிக்கிறதோ இல்லை, இன்னைக்கு இருக்கிற மக்களோட மனநிலை மக்களோட வழியை ரொம்ப அழகா சொல்லியிருக்காங்க. இந்த படம் பண்ணும்போது நான் இந்த படம் பார்க்கல, நான் எல்லாத்தையும் ஒன்று சொல்லுவேன். நான் சின்ன வயசுல படம் பார்க்கும்போது ஊர்ல
சாமி படத்துக்கு எங்க அம்மா கூட்டி போவாங்க. அப்ப நான் தியேட்டர்ல உட்காந்துருந்தா அந்த பாடல் வரும்போது இந்த 2 பக்கமும் லைட் இருக்கும். அது அப்படியே எரிய ஆரம்பிக்கும். திடீர்னு ஆவேசம் வந்து ஒரு அம்மன் பாடல் வந்ததுன்னா, ஊர்ல இருக்க 2, 3 பேர், 4 பேர் அப்படி ஆட ஆரம்பிச்சுருவாங்க. ஊர்ல பார்க்கலாம் அந்த ஆவேசம். அது நான் என்னவா அப்ப வந்து ஐயோ! மியூசிக் அவங்கள இழுத்துருச்சு. இல்ல அந்த படம் அவங்கள இழுத்துருச்சு. இல்ல அவங்கள தாக்கம் இழுத்துருச்சு. அப்படிதான் போயிருந்தது. ஆனா எனக்கு ஆ நாடகத்துறைக்கு, நடிப்பு துறைக்கு வந்தபோது தான் தெரிய ஆரம்பிச்சது. அவங்களை ஒருங்கிணைக்க ஆரம்பிச்சது. அவங்க என்ன ஃபோக்கஸ்டா இருக்காங்களோ அது போக ஆரம்பிச்சாங்க. அவங்க எமோஷன்ல வெளிப்பட்டதுங்க. அப்படிதான் இந்த படம் பார்க்குறேன். நான் கிட்டத்தட்ட என்னுடைய படங்கள வந்து ஒரு தடவ, 2 தடவ பார்த்துட்டு அதுக்கப்புறம் எனக்கு என்ன தெரியும்னா, படத்தை விட என்னோட ஃப்ளா தெரியும். என்னுடைய குறைகள் தெரிய ஆரம்பிச்சுரும். நான் அதத்தான் நோட் பண்ணிட்டு இருப்பேன். நான் அதிகமாக கிட்டத்தட்ட சுதன் எடிட்டர் சார், அவர் எடிட் பண்ணும்போது நான் அவர் கூடயே உட்கார்ந்திருக்கிறேன். உட்கார்ந்து பின்னாடி சோபால உட்கார்ந்து பார்த்துட்டே இருப்பேன். இந்த படத்தை நான் அவ்வளவு தரம் பார்த்திருக்கேன். இந்த படம் பார்க்கும்போது எனக்கு இன்னைக்கு வரையும் என்னால அதுலேருந்து மீள முடியல. இந்த படம் பார்க்கும்போது அத்தனை பேருக்கும் இது கண்டிப்பா நான் உங்களை வந்து இந்த படம் ரிலீஸ் ஆகி ஓடுனதுக்கு அப்புறம் உங்களை நான் சந்திக்க தான் போறேன். நீங்க இப்ப கேட்கலாம். கண்டிப்பாக இதை பார்த்த அனைவரும் நீங்க அதுக்குள்ள போயிடுவீங்க. உங்களை கனெக்ட் பண்ணிப்பீங்க. ஏன்னா இது வந்து நம்ம படம். இது ஒருத்தரோட படம் இல்லை. இங்க இருக்கிற எல்லாரோட படம். இங்க மட்டும் இல்லை. எங்கெல்லாம் பார்க்குறோமோ இந்தியாவில் இருக்க அத்தனை மனிதர்களோட படம். ரொம்ப அற்புதமா எடுத்திருக்காங்க. அப்படி நான் ஒரு பிரச்சனையை என்னுடைய நடிப்பு தொழில் மூலமா சொல்றதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அப்படிதான் நான் சுப்ரமணியன் சார் ரொம்ப ரொம்ப நன்றி. எனக்கு இப்படி ஒரு படத்தை எனக்கு கொடுத்ததுக்கு ரொம்ப பெருமைப்படுறேன். நான் அந்த படம் நடிச்சதில்லை. நான் இதுவரை நடிச்சதுல இந்த படத்தில் நடிச்சது நான் ரொம்ப ரொம்ப பெருமைப்படுறேன். அப்புறம் இதுல முக்கியமா நான் இவங்க சொல்லணும், கார்த்திக். அவர் இன்னைக்கு வரையும் நேற்று ஷூட்டிங் போயிட்டு இன்னைக்கு வந்த மாதிரி தான். இன்னைக்கு வரையும் அந்த படத்தை பற்றி இதை மட்டும்தான் பேசுவார். வெளி படம் போனா நாங்க போன் பண்ணா கூட வேற படத்தை சொன்னா கூட அடுத்த செகண்ட் இந்த படத்தை பற்றி தான் வருவாரு. ஸ்டில் இன்னும் அதிலேயே இயங்கிட்டு இருக்காரு. அஞ்சாமைக்குள்ள இயங்கிட்டு இருக்காரு. பியூட்டிஃபுல்லா அவங்களுடைய ஒளிப்பதிவு அவ்வளவு பிரமாதமா இருந்திருக்கு. உங்களுக்கு இடம் பெருசா இருக்கு. உங்களுக்கு மட்டும் இல்லை, இது பங்கு பெற்ற அத்தனை பேருக்கும் வேற ஒரு இடம் இருக்கு. அதுல மாற்றமே இல்லை. அது கண்டிப்பா எனக்கு தெரியுது. அப்புறம் இசையமைப்பாளர் ராகவ் சார். இதுல எனக்கு ஒரு முக்கியமா சொல்லணும்னா ஒரு பாடல் இருக்கு. அமேசிங். ஆக்சுவலா நான் வந்து இன்னைக்கு போடுவாங்களோன்னு நினைச்சேன் அந்த பாடலை. எனக்கு அதுல இருந்து என்னால் வெளியில வந்து ஆனா போட முடியாது. அது எனக்கு தெரிஞ்சது. அந்த பாடலை போட முடியாது. ஏன்னா இந்த இதுல இருக்கிற பாடல் புறம் கதையோட உள்ளுக்குள்ளே இருக்கிறதுனால போடல. அற்புதமான பாடல். அந்த பாடலை நான் அவ்வளவு தரம் கேட்டிருக்கேன். எனக்குள்ள ஒரு ஆவேசம் வந்திருக்கு. எனக்குள்ள ஒரு வெறி வந்திருக்கு. இதுக்கு முன்னாடி நான் சின்ன வயசுல படம் பார்க்கும்போது ஜாக்கி ஜான் படம் பார்த்தா பக்கத்துல இருக்கிற யாரும் இருக்க மாட்டாங்க. இங்கிட்ட ஒரு குத்து, அங்கிட்ட ஒரு குத்து, ஒரு மாதிரி ஆவேசம் வரும் எனக்கு ஃபைட்டை பார்க்கும்போது. அப்படி எனக்கு ஒரு ஆவேசத்தை கொடுத்தது இந்த படத்துல அந்த பாடல். அதுல கிருத்திக் ஒரு இடத்துல வந்து பிரமாதம் பண்ணுவான். எக்ஸ்ட்ரானரியா பண்ணுவான். அடுத்த தலைமுறை நடிகர் வரையும் நான் பார்க்குறேன். ரொம்ப பிரமாதமான ஒரு நடிகர். அவனுக்கு பெரிய ஃபியூச்சர் இருக்கு. அப்புறம் எனக்கு வாணி மேடம். வாணி மேடம் வந்து எத்தனையோ டிவி ஷோஸ் நாடகங்கள் பார்த்துருந்தாலும் எவ்வளவோ அவங்களோட படங்கள் பார்த்துருந்தாங்க. ஏன்னா அவங்க வெரி குட் ஆக்டர்ஸ். அவங்க அவங்க நல்ல நடிகைன்னு நம்ம சொல்ல தேவையில்லை, பிரமாதமா. ஆனால் நம்ம எல்லாரும் பார்க்காத இன்னொரு நடிகை இந்த படத்துல பாருங்க. அவங்களுக்கு நான் தான் சொன்னேன், எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் ரேவதி மேடம். அதுக்கப்புறம் நான் பார்க்குற இவங்க இது இந்த படத்துல அப்படி பண்ணிட்டாங்க. அப்படியான ஒரு இடம் அவங்களுக்கு இருக்குன்னு நான் நம்புறேன். அவ்வளவு பிரமாதமா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அதுவும் குறிப்பா அந்த பாடல் காட்சிக்கு முன்னாடி எனக்கு நடக்கிற ஒரு விஷயம் வந்து எக்ஸ்ட்ரானரி. அவங்க ரொம்ப பியூட்டிஃபுல் ஆர்டிஸ்ட். மாறிதான் போறேன். சுதன் சார் சொல்லணும், எடிட்டர். அதிகம் பேச மாட்டார். அவர் வந்து உட்காந்துக்கிறது இதே முகம் தான். அப்போ பார்த்தோம்னா ஒரு கருகருன்னு ஒரு முகம் இருக்கிற மாதிரியே தான் இருக்கும். அப்படியே தான் இருப்பாரு. ஆனா அப்புறம் தான் அவங்க சொல்லுவாங்க, விரும்மாண்டி அவங்க தான் பண்ணாங்க. பருத்திவரன் இவ்வளவு பிரமாதமா 2 அற்புதமான படைப்பை பண்ணாங்க. எப்போதும் அவர் ஒரு மூடுக்குள்ளே இருக்காரு அப்படின்னு. பியூட்டிஃபுல்லா மார்னிங்ல இருந்து சாயங்காலம் இப்படி பண்ணலாம், அப்படி பண்ணலாம். அந்த எடிட்டிங்குள்ளேயே அவர் சொன்னார்ல, இளையராஜா சார் மாதிரி சிம்பனி எடிட்டிங்ல ஒன்று பண்ணியிருக்காரு அப்படின்னா. அப்படியான ஒருத்தர் தான். ரொம்ப பிரமாதமான ஒரு வேலையை காட்டியிருக்காங்க.
அப்புறம் பாலச்சந்தர் சார். அவங்கள வந்து நான் லொகேஷன் எனக்கு இல்ல ஒரே ஒரு ஷாட் மட்டும் தான் இருந்தது அந்த டயத்துல. ஆனா நான் நடிக்கிற அந்த 10 நாள் ஏன்னா அந்த ஷூட் ஃபுல்லாவே நான் இருந்தேன். வேற எங்கேயும் போகல. இந்த ஷூட்டிங் இருக்குன்னா அந்த ஷூட்டிங் நாள்ல வந்து நான் அங்க போயிடுவேன். வேற ஷூட்டிங் போக மாட்டேன். அப்பதான் அவங்கள பார்த்தேன். அந்த கோட்டையே அப்படி கட்டி அப்படி வச்சிருக்காரு. அந்த கோர்ட் சீக்வன்ஸ் பார்த்தீங்கன்னா அவருடைய பிரமாதமான ஒரு விஷயம் அதுல வெளியில வரும். ரொம்ப பிரமாதம் பண்ணிருக்கேன். ஏன்னா நான் அதுக்கப்புறம் தான் எனக்கு தெரியும் அவங்கள வந்து யூடியூப்ல நிறைய அவருடைய ஸ்பீச் அதெல்லாம் பார்க்குறோம். ஓ! இதுதான் அது அவர் இவ்வளவு பிரமாதமா பண்றதுக்கு காரணமே அவரு ஆல்ரெடி அவர் இவ்வளவு பெரிய ஆளுங்கிறது எனக்கு அங்க பார்த்து தான் தெரியும். அப்புறம் சிங்கம் மாதிரி உள்ள வந்தாரு. சார் வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரானரி அவருடைய பர்ஃபார்மன்ஸ். எனக்கு யார் அது ஜெனரல் யார் பண்ண போறா யார் பண்ண போறான்னா அவர் வரும்போது ஒரு ஒரு பெரிய ஒரு தன்மை இருக்கும். அது இந்த படத்துல ரொம்ப பிரமாதமா பண்ணிட்டாங்க. அந்த 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 கோர்ட் சீக்வன்ஸ்ல பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் சார் அவங்க அப்புறம் ரகுமான் சார் அப்புறம் இந்த பையன் அதுக்கப்புறம் டாக்டர்ஸ் இதுல இன்னும் ஒரிஜினலா 2 3 டாக்டர்ஸ் நடிச்சிருக்காங்க. எல்லாரும் பாத்தீங்கன்னா இது படம் மாதிரி இருக்காது. அவ்வளவு இயல்பா பண்ணிருக்காங்க. அப்போ எல்லாருமே தயாரிப்பாளர்களுடைய நண்பர்கள். அவங்க வந்து இந்த கதைக்குள்ள எல்லாருக்குமே ஒரு நோக்கம் இருந்திருக்கு. எல்லாம் ஏன்னா இது அதான் சொல்றேன். இது வந்து ஏதோ கற்பனை கதையோ இல்ல எதையோ ஈடுகட்டி எடுக்கிறதோ இல்ல ஒரு விஷயத்தை மிகப்படுத்தி சொல்றதோ அப்படி இல்லை. இது உண்மையா நடந்த விஷயங்களை நடக்கிறத ரொம்ப அழகா காட்டியிருக்காங்க. அதனால இது எல்லாருக்குமே இதுல பங்களிப்பு இருக்கு. அவங்க நடிச்சது ரொம்ப உள்வாங்கி பண்ணியிருக்காங்கன்னா அவங்க அப்படி உள்வாங்கி இருக்காங்க. அப்புறம் இந்த படத்துல பேக்ரவுண்ட் மியூசிக் கலா சார் ரொம்ப நன்றி. நான் ஃபர்ஸ்ட் டைம் உங்களை சந்திக்கிறேன். ரொம்ப ரொம்ப நன்றி உங்களை சப்போர்ட் பண்ணதுக்கு. இந்த படத்துக்கு பெரிய தூண் அப்படின்னா நான் யாரை சொல்லுவேன்னா குமாரை தான் சொல்லுவேன். குமார் வந்து தூணிலும் இருப்பான் துரும்பிலும் இருப்பாங்கிற மாதிரி தான் இந்த படத்துக்கு குமார் வந்து அங்க கொடுக்கணும் அங்க இருப்பார் இங்க இங்க இருப்பார் அங்க இருப்பார் ஸ்டில் இன்னைக்கு வரைக்கும் குமாரோட உழைப்பு. குமார் நீங்க ஆக்சுவலா அவரும் டைரக்டர் ஆகணும்னு ஆசைப்படுற ஒரு ஆள் தான். நானும் கூட சொல்லுவேன் நீங்க ப்ரொடக்ஷனுக்குன்னா வாங்க எனக்கு மேனேஜர் இருந்திருக்குன்னு நான் கேட்டுட்டு இருந்தேன். நான் அவருக்குள்ளேயும் கதை எழுதணும் டைரக்ட் பண்ணணும்னு உங்களுக்கு அது மாதிரி நான் ஒரு இடத்துல உங்களையும் நான் பார்ப்பேன். அப்படி ஒரு ஒர்க் பண்ணியிருக்காங்க. அப்புறம் இதில் இருந்த உதவி இயக்குநர்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றி நினைச்சுக்கிறேன். அப்புறம் குழந்தைங்க பியூட்டிஃபுல் அவங்க வந்து குட்டியாக இருந்து பார்த்துட்டேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு அவங்கள இங்கே பார்க்கறதுக்கு. ஏன்னா இவங்கெல்லாம் இல்லாமல் இப்படி ஒரு படம் இல்லை. அதுக்கப்புறம் நீங்கள்லாம் இல்லாமல் இப்படி ஒரு படம் இல்லை. அப்புறம் சொல்லலாம் மக்கள்லாம் இல்லாமல் இப்படி ஒரு படம் இல்லை. இதை வந்து நான் என்னுடைய எந்த படத்தையும் நான் என்ன சொல்றேன்னா கஷ்டப்பட்டு ஒரு படம் பண்ணியிருக்கோம் எல்லாரும் நான் நடிச்சா நல்ல படம்னு சொல்றீங்க நான் வியாபார ரீதியா பெருசா நடக்க மாட்டேது அப்படின்னு நான் ஒவ்வொரு தடவையும் சொல்லுவேன் ஒரு விஷயம். அது அது தகவலா சொல்லிட்டு போவேன். எனக்கு அது ஒரு அது எனக்கு எந்த விதத்துல பாதிச்சிருது. எனக்கு எப்படி பாதிக்கும்னா என்னுடைய நல்ல படங்களை பண்ணுவதற்கு தயாரிப்பாளர் முன் வர்றதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஏன்னா தயாரிப்பாளர் 10 ரூபாய் எடுத்தா தானே 2 ரூபாய் செலவு பண்ண முடியும். அது ஒண்ணு இருக்குல்ல. அதனால எனக்கு சரி ரைட்டு வந்த படங்கள்ல நல்ல படம் இருக்கோ அதை பண்ணுவோம் அப்படின்னு தோணும். ஆனா இந்த படத்தை நான் அப்படி நினைக்கல. இந்த படம் பார்த்தால் தயாரிப்பாளர் நல்லா இருப்பாருங்கிறது இல்லை. இந்த படம் பார்க்கணும். அது நம்மளோட கடமை. நான் கடமையா தான் நான் சொல்றேன். ஏன்னா இந்த படத்தை நடிச்சது என்னோட கடமையா தான் நான் பாக்குறேன். அது மாதிரிதான் ஏன்னா இந்த படம் நடிச்சது பணம் வாங்கிட்டு தான் நடிச்சேன். ஃப்ரீயா நடிக்கல, பணம் வாங்கிட்டு தான் நடிச்சேன். ஆனால் அத்தனை நாளும் நான் வந்து இதில் என்ன வேலை செய்யணும் இல்லை எல்லா வேலையும் செஞ்சிருக்கேன். இந்த படத்துக்குள்ளேயே நான் டிராவல் ஆயிருக்கேன். நான் படங்களை நிறைய படங்களை விட்டுருக்கேன். இந்த படத்துக்காக நான் நிறைய படங்களை விட்டுருக்கேன். ஏன்னா இந்த படம் பண்ணது நான் நடிக்க வந்ததுக்கான ஒரு அர்த்தம் இந்த படம் நடிச்சதுல இருக்குன்னு நான் நம்புறேன். அப்படியான படம் தான் இது. இன்னும் வேற யாரையா விட்டுட்டேன்.